நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் வாகன் சேவை டீம் மெம்பர். இந்த மாதம் 5ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்மளோட சேனலில். அதாவது இந்த வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கிறவர் இடுப்பில் பணத்தை வைக்கிறார்ல, இவர் லாரி ஓட்டுநர்கிட்ட ஒரு பழக்கடைக்கார் மாதிரியும், பழக்கடைக்கார்கிட்ட லாரி டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற பேரில் பழகி 2 பக்கமும் வாடகை வாங்கிக்கிறார். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் ஜலந்தர், பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஜலந்தரில் தமிழ்நாடை சேர்ந்த வண்டிக்கு இதே நபர் வண்டிக்கு ரிவர்ஸ் பார்க்க வராரு, சம்மதமே இல்லாமல். அதாவது நாள் விடிய காலையில் 4 மணிக்கு பாதியிலோடு இறக்குறாங்க, அடுத்த நாள் மீதி இறக்குவோன்னு சொல்லும் போது, அடுத்த நாள் 10:30 மணிக்கு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ரோஸ் கலர் சட்டை போட்டுக்கிட்டு இந்த வரக்கூடிய நபர் வண்டிக்கு டிரைவர்கிட்ட ரிவர்ஸ் இவரே பார்க்குறார். இதை டிரைவரோட இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மேனேஜர் மாதிரி தோட்டத்தில் இருக்கிறார். அப்போது டிரைவரும் கடைக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரிவர்ஸில் இங்கிட்டு விடவா அங்கிட்டு விடுவான்னு கேட்டுட்டு கரெக்டாக இவர் சொல்லுற இடத்துல ரிவர்ஸில் விட்டுருதாங்க. இந்த நபர் அந்த பழக்கடைக்காரங்க கிட்ட போய் வண்டி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தகவலை கொடுக்குறாரு, இது எங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய வண்டி அப்படின்னு. இந்த ஒரு பேச்சுவார்த்தை 6ஆம் தேதி நடக்குது. நாள் 5ஆம் தேதி லூதியானாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஏமாற்றிருக்கிறாரு, 1,68,000 அடுத்த நாள் 6ஆம் தேதி ஜலந்தரில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஏமாந்திருக்கிறார். இந்த ஒரு ஏமாற்று வேலை தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய லாரி உரிமையாளர், லாரி ஓட்டுநர், லாரி ஓனர் கம் டிரைவர் இவங்களுக்கு வெளி மாநிலத்தில் மொழி தெரியாத இடத்துல நம்மக்கிட்ட பேசக்கூடிய நபர் யார் அப்படின்னு தெரியாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு பெரிய நூதன முறையான ஒரு திருட்டு நடக்கு. இந்த நபர் 60 கிலோமீட்டர் ரேடியேஷன், அதாவது லூதியானுக்கும் ஜலந்தருக்கும் இருக்கக்கூடிய வெறும் 60 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் 2 மார்க்கெட்டுக்கும் அடுத்தடுத்த நாள் போய் இந்த ஒரு கைவரிசையை காட்டியிருக்கிறார். இந்த வண்டி தமிழ்நாடை சேர்ந்த வண்டியில் கிட்டத்தட்ட 1,76,000 வாடகை வாங்கியிருக்கிறார். அந்த ஓட்டுநர்கிட்ட வாடகை தபால் கொடுங்கன்ட்ருக்காங்க. பெரும்பாலும் ஈவே பில் இதெல்லாம் இல்லாமல் ஏற்றக்கூடிய ஒரு பொருள் எசென்ஷியல் கமாடிட்டி, அதாவது காய்கறிகள், பழங்கள், இந்த பொருட்களுக்கு வெறும் மேலே கடை பேர், கடையோட பார்ட்டியோட ஃபோன் நம்பர் கொடுத்து வண்டியோட டிரைவர் நம்பர்னு எழுதி அதில் வாடகை தபாலாக கொடுத்துருவாங்க. இதை அந்த நபர் டிரைவர்கிட்ட கேட்டோடனே மேனேஜர் அப்படிங்கிறது, அதை பழக்கடையோட மேனேஜருங்கிற அடிப்படையில் அதை கையில் கொடுத்து விட்றார். அதை வாங்கிட்டு அவர் கொண்டு போய் தெளிவாக வாடகை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுறார். ஸோ இவங்க இறக்கி முடித்ததுக்கப்புறம் வாடகை கேட்குற நேரம், அதான் அவங்க கூட வந்திருந்தார்ல, அவர் கையில் நாங்கள் கொடுத்து விட்டோம், அவர் தானே அந்த தபால் கொண்டு வந்தார் அப்படின்னு. ஸோ மீண்டும் மீண்டும் இந்த லாரி உரிமையாளர்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நபரை கண்டிப்பாக நம்ம பிடிக்கணும். இவன் பஞ்சாப் மாநிலத்துக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஒவ்வொரு காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளேயும் புதுசாக வரக்கூடிய லாரி உரிமையாளர், லாரி ஓட்டுநர்கிட்ட பரிச்சயம் ஆகக்கூடியவர் யார் அப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்க புகைப்பட ஃபோட்டோஸோ வீடியோவும் திரும்ப பார்த்துக்கோங்க. இந்த நபரை கண்டிப்பாக பஞ்சாப்குள்ளே ஓட்டக்கூடிய நபர்கள் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தையும் நம்ம வாகன் சேவைக்கும் தகவல் கொடுங்க. இவரோட அங்க அடையாளங்கள் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருப்பார். இந்த நபர் தானாக டிரைவர்கிட்ட பேசி ஒரு டிரான்ஸ்போர்ட்டராகவோ இல்லை பழக்கடைக்கார் மாதிரி தானாக பேசுவார். என்ன வாடகைக்கு வந்தீங்க, என்ன ஊருக்கு போகிறீங்க, எங்ககிட்ட லோடு இருக்குது அப்படின்னு நிறையா விஷயத்தை ஷேர் பண்ணுவார். அதனால் நம் ஓட்டுநர்கள் இந்த நபரை பஞ்சாப்குள்ளே ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டில் பார்த்தோ பேசினாலோ கொஞ்சம் பேச்சு கொடுத்து அவரோட தகவலை வாகன் சேவை எங்களுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கோ பிடிச்சு வச்சுட்டு கூப்பிடுங்க. அது பண்ணக்கூடிய ஓட்டுநர்களுக்கு தக்க ஒரு சம்மானம் வாகன் சேவை சார்பாக வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.